நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நல்லாட்சியில் $1.65 பில்லியன் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 25ஆம் ஆண்டு சென்ற ஆண்டு 14.65% உயர்ந்து பிரமிக்கத்தக்க வகையில் உயர்ந்து இன்று 26 எனக்கு தெரிஞ்சு டேட்டா இன்னும் வெளியில் வரல முழுமையாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது 45 பில்லியன் ஓவரால் டேட்டா, இந்தியா டேட்டா. ஸோ அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 18 பில்லியன் தமிழ்நாடு வந்து ஒரு 18 பில்லியனாவது நிச்சயமாக செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறோம். அந்த டேட்டா வந்தோன்னா அதற்கான முழுமையான விவரங்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த சூழலில் தமிழ்நாடு இந்தியாவின் நம்பர் 1 எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் மாநிலமாகவும் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1ஆகவும் இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் எல்சினா தனது நிகழ்ச்சியை இங்கே தனது ஈவெண்ட்டை அந்த பெரிய எக்ஸ்போவை இங்கே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம ட்ரேட் சென்டரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நன்றாக தெரியும், எல்சினா வந்து இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழுமம். அவர்களின் இந்த பணி சிறக்க எனது வாழ்த்துக்கள். இங்கே ஜப்பான், கொரியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து பலர் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இப்போ பேசும்போது கூட சொன்னேன், மாண்புமிகு திராவிட நாயகன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் நோக்கம் தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக மட்டுமில்லாமல் இனி குளோபல் சவுத்தோட லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா போன்ற இந்த பகுதிகளில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு ஹப்பாக ஒரு மையமாக, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மையமாக திகழ வேண்டும் என்பதுதான் திராவிட நாயகன் நமது முதலமைச்சரோட எதிர்பார்ப்பு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர்களோட சப்போர்ட்டாக நிறைய பிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு சரியான வகையில் அதை பயன்படுத்தி சரியான வளர்ச்சியை தனது மக்களுக்கு கொடுக்கும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்று இருந்து வருகிறது. அதற்கு எல்லோரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அதை தாண்டி இது போன்ற இருக்கும் நமது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அவரோட கடின உழைப்புக்கு, அதை தாண்டி நமது உழைப்பாளிகள் அங்கே அந்த களத்தில் அந்த ஃபேக்ட்ரிஸில் உழைக்கும் எனது அருமையான தங்கைகளுக்கும் எனது தம்பிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் இந்த உழைப்பு தான் இந்த தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக முன்னேறி வருகிறது. தொடர்ந்து இந்த வளர்ச்சி நிச்சயமாக தொடரும். எல்லோரும் ஒன்றாக வெல்வோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த வருஷம் இவங்க தனியாக நடத்துகிறாங்க. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்த வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன். நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது வந்து குளோபல் சவுத்துக்கான ஒரு ஹப்பாக தமிழ்நாட்டை பொசிஷன் செஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு திராவிட நாயகன் அப்பொழுது முதலமைச்சராக நேரடியாக வந்து கலந்து கொள்வார் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன். நிச்சயமாக அதுவும் நிச்சயமாக நடக்கும். India as a platform over the years has really evolved as from being a sourcing platform to an exhibition into something far more meaningful, a strategic convening point for the entire India's electronics ecosystem. This is our 15th edition happening right here in Chennai, and this would not have been possible continuing this without the support of Government of Tamil Nadu at first. So sir, I would like to take a moment to thank you and the entire machinery behind it for making this happen, and also the entire Elsina fraternity as such to making this a fruitful one for the last 14 and this being the 15th edition. As we gather today under the theme called Vision 2030, powering India's rise as the world's electronics engine, the timing could not be actually more appropriate. We are living through a very defining decade, and electronics is no longer just an industry as we all are aware. It is the infrastructure for modern civilization. From mobility and healthcare to defense, energy, AI and space, electronics sits at the core of every national priority, and so for India as well. Globally, supply chains are being reimagined. I mean, we all have been aware of this since 2020, the pandemic, and after that, the geopolitics and what's going on today. But despite all of that, the supply chains are being reimagined, and thankfully India is one of the best receiver and being at the forefront of receiving all the growth that is happening globally. While reliability, reliance and trust matters as much as cost, and it is
this moment of recalibration that India stands at a historic inflection point for the opportunities that we have on our hand. So we are no longer asking whether India can play a global role in electronics manufacturing. The question before us now is how fast, how deep, and how decisively we scale the electronics manufacturing. Of LC&R's Source India event. What a time to be, what an incredible time to be in the electronics manufacturing industry. You can't choose a better time, you can't choose a better day, you can't choose a better year. This is where we are. This is where we will grow. And it's going to be an incredible journey from here. Flex values LC&R's consistent efforts in bringing industry, policymakers, and global partners. The B2B linkages and deeper value chains will help us steer this growth. It's an honor to share this stage with our distinguished union and state government and also the industry peers. We're collectively shaping India's electronics future. Over the past few years, we've seen a strong, sustained focus across from both national and state policies matched by determined industry execution. At the union level, the PLI framework and the India Semiconductor Mission have sent a very clear and credible message to global manufacturers like us. At the state level, Tamil Nadu has set itself apart not only through ambition, but through delivery, investor facilitation, and responsiveness. India's first dedicated electronic manufacturing, component manufacturing scheme reflect a very proactive execution-led approach by the Tamil Nadu state. These efforts are producing visible results. Rapid growth, deeper integration, these are bringing in greater willingness from the global OEMs to anchor core electronics manufacturing in India.